தமிழ்நாடு முழுவதும் செவிலியர்கள் பல மாவட்டங்களில் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. இன்றோட 5வது நாளா அவங்க தொடர் போராட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க. எதற்காக இந்த போராட்டம், என்ன கோரிக்கையை முன் வச்சு போராட்டம் பண்றாங்கன்னு பார்த்தா, அதிமுக ஆட்சியில கடந்த அதிமுக ஆட்சியில ஒரு 10,000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் ஒப்பந்த முறையில பணி செஞ்சுட்டு வராங்க தொடர்ச்சியா பல ஆண்டுகளா. திமுக அரசாங்கம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம் என்று 2021 தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதியாக தந்தாங்க. இந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு சொல்லி பல 3 ஆண்டுகளா, பல நாட்கள், பல மாதங்களா செவிலியர்கள் போராட்டம் செஞ்சுட்டே வராங்க. இன்று ஒரு தொடர் போராட்டத்திலே இறங்கியிருக்காங்க. அவங்க புதிதா ஒண்ணு அவங்களே ஒரு கோரிக்கை வச்சு அவங்க போராடல. இது பல ஆண்டுகளா கேட்கிற கோரிக்கை. அதுவும் திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை நிறைவேற்றுவோம் என்ற சொன்ன காரணத்தினால்தான் அவங்க வாக்களிச்சு திமுக அதிகாரத்துக்கு வர செஞ்சாங்க. ஆனா தொடர் ஏமாற்றத்தையே செவிலியர்களுக்கு திமுக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இதை இவர்கள் வைப்பது மிக நியாயமான கோரிக்கை. எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யணும் மற்றும் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை முன் வச்சுதான் அவங்க போராட்டம் பண்றாங்க. இந்த போராட்டத்தை அரசு கூப்பிட்டு பேசவே இல்லை. அரசாங்கம் அதற்கு சுகாதாரத்துறை அமைச்சர் இன்றுதான் கூப்பிட்டு பேசியிருக்காரு. இத்தனை ஆண்டுகளா, இத்தனை நாளா, இத்தனை மாதமா போராடினது அவங்க கண்ணுக்கு தெரியல. தேர்தல் வர இருக்கிற சூழல்ல இது மிகப்பெரிய ஒரு இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு இப்பதான் பேசுறாங்க. ஏதோ சிலருக்கு 700க்கு மேற்பட்ட சிலருக்கு பணி நிரந்தரம் பண்றதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நடக்குதான்னு தெரியல. ஏன்னா இன்னும் 2 மாதத்துல தேர்தல் வந்துடும். அதனால அதையும் காத்திருந்தா பார்க்கணும். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் போராட்டம் செய்யாத துறை என்றே ஒன்று கிடையாது. அனைத்து ஊழியர்களும் போராட்டம் செஞ்சுட்டாங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், தூய்மை பணியாளர்கள், மீனவர், அனைவரும் போராட்டம் செஞ்சுட்டாங்க. தொடர்ச்சியா பல ஏமாற்றங்களை மட்டுமே இந்த திமுக அரசு செஞ்சிருக்கிறது. அதை தான் இன்றும் 5வது நாளா செவிலியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவருடைய நியாயமான கோரிக்கையை தமிழ்நாடு அரசு முன் இவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டும்.